குட் மார்னிங். குட் மார்னிங். கீதா, ஹே கயல். சீக்கிரம் வந்துட்டியா? ஆமா கயல், நீ இங்க தான் இருப்பேன்னு பார்த்தேன். ஆனா நீ தேவியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆமா, நார்மல் டெலிவரிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. அதான். தேவி இப்ப எப்படி இருக்கா? எல்லாம் ஓகே தானே? நல்லா இருக்கா. ஆமா, விக்னேஷ் வந்து தேவியை பார்த்தாரா? ம்ஹும். என்ன கயல், இன்னும் குழந்தை பார்க்க வராம இருக்காங்க? அது நினைச்சுதான் அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. என்னடி இப்படி இருக்காங்க அவங்கெல்லாம்? குழந்தை கூட பார்க்க வராத அளவுக்கு அப்படி என்ன கோவம் அவங்களுக்கு? விடுடி, அவங்களே புரிஞ்சுட்டு வந்தாதான். நம்ம சொல்றதுக்கோ இல்ல புரிய வைக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல. பாப்போம். எனிவே, உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏய் லதா, இது வர சிஸ்டர். பாண்டி, இங்க வாங்க. வா. சொல்லுங்க சிஸ்டர். குழந்தை அம்மா 2 பேருமே நல்லா இருக்காங்க. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் தேங்க்ஸ் சொல்ல கூப்பிட்டேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சிஸ்டர். டாக்டர், என் தங்கச்சியும் அவ குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க உதவி பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா லிஃப்ட்லயே மூச்சு திணறி என் தங்கச்சிக்கோ அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கோ என்ன வேணா நடந்திருக்கலாம். கடவுள் மாதிரி நீங்க எல்லாரும் தான் உதவி பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏ கயல், என்ன நீ நாங்க யாருக்கோ உதவி பண்ண மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவி எங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தான். அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வந்து உதவி பண்ணாம வேற யார் வந்து பண்ணுவா? குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுன்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கால, அவளை என்ன பண்றன்னு பாரு. சொல்லுங்க டாக்டர். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் கையலுடைய தங்கச்சி டெலிவரிக்காக வந்திருந்தாங்களே? ஆமா டாக்டர். அவங்க ட்ரீட்மெண்ட்கான ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாங்களா? இன்னும் இல்ல டாக்டர். இல்லையா? பணம் கட்டாம எப்படிங்க நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? இல்ல டாக்டர், அவங்க 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. 1 வாரமா? என்னங்க நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? டீன் வேற ஊர்ல இல்ல. அவரோட பர்மிஷன் இல்லாம எப்படி நீங்களே முடிவு எடுக்கலாம்? இது டீனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு டென்ஷனா வர தெரியுமா? டீன் இப்பதான் எனக்கு கால் பண்ணாரு. அக்கௌண்ட்ஸை செக் பண்ணிட்டு, என்ன மேனேஜருக்கு ரொம்ப தாராள மனசா? அவ்வளவு தாராள மனசு இருந்தா அவரோட பணத்தை கொடுக்க சொல்லு. இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துடைய பணம், ஞாபகத்துல வச்சுக்க சொல்லுங்கன்னு உங்க மேல கோவத்துல இருக்காரு. இல்ல டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் நர்ஸுங்கிறதுனால தான். அது எனக்கு புரியுது. அத டீன் ஒத்துக்கணும்ல. இங்க பாருங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா ட்ரீட்மெண்ட்கான பணத்தை கொடுக்கற வரைக்கும் பேஷண்ட்டை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கோ ஹெல்ப் பண்றேன்னு போய் எதுக்கு உங்க வேலைக்கு ப்ராப்ளத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க? சாரி டாக்டர். என்கிட்ட சாரி சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஒழுங்கா அவங்க கிட்ட இமிடியேட்டா பில் அமௌண்ட்டை இப்பவே செட்டில் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நீங்க பிரச்சனையில மாட்டிக்க மாட்டீங்க. ஓகே டாக்டர், நான் உங்ககிட்ட கேக்குறேன். கேக்குறீங்களா? ஏங்க நீங்க என்ன கடனா கேட்க போறீங்க? கட்ட வேண்டிய பணத்தை கேட்க போறீங்க. பணத்தை கட்டியே ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க. கொடுக்கிற வரைக்கும் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுங்க. டார்ச்சர் பண்றதா? பணம் வரணும்னா டார்ச்சர் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா உங்க வேலைக்கு பிரச்சனை ஆயிடும். இந்த வேலையில இருக்கணும்னா சொன்னதை செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஓகே டாக்டர். ஏ கயல், எந்த பிரச்சனையுமே இல்லாம உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாகிறதல்ல? இப்ப அவன் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ண போறான். நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். கயல், ஒரு நிமிஷம் இங்க வாயேன். ஏய், ஒரே நிமிஷம், யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துடுறேன். இல்ல, கேஷ் கவுண்டர் பிரதீப் உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்றாரு. என்ன விஷயம்? தெரியல, ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னாரு. வந்து பாரு. சரி. பிரதீப், என்ன வர சொன்னியாமே? ஆமா கயல், எப்போ நீங்க கட்ட வேண்டிய பில் அமௌண்ட்டை பே பண்ணுவீங்க? மேனேஜ்மெண்ட்ல இருந்து எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு. பிரதீப், நான் தான் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது 1 வீக் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேனே. 1 வீக்கா? அவ்வளோ டைம்லாம் கொடுக்க முடியாது. உடனே நீங்க அமௌண்ட்டை கட்டணும். பிரதீப், உடனே நான் எப்படி கட்டுறது? வேற வழி இல்ல கயல். உங்களுக்கு உதவி பண்ண போய் எனக்கு பிரச்சனை ஆயிட போகுது. 60,000 கட்டணும். எவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டிடுங்க. ஏய், அவ்வளவு பணத்தை எப்படி உடனே ரெடி பண்ண முடியும்? நான் டீன் கிட்ட வேணா பேசுறேன், சரியா? கயல், புரிஞ்சுக்கோங்க.
கௌதம் டாக்டர் வேற உங்ககிட்ட பணத்தை வாங்கலனா என் வேலை போயிடும்னு சொல்றாரு. அவனோட வேலை தானா இது? அதுவும் இல்லாம நம்ம டீன் சார் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட்கான அமௌண்ட்டை உடனே கட்டியாகணும்னு சொல்லி கோவப்பட்டிருக்காரு. யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க உடனே பணத்தை கட்டியாகணும். சரி, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. ரொம்ப நேரம்லாம் டைம் கொடுக்க முடியாது கயல். ஒரு 1 ஹவருக்குள்ள பணத்தை கட்டுற வழியை பாருங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க.